தங்கம் எப்போதும் பாதுகாப்பான முதலீடாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கடுமையான சூழ்நிலைகள் நிலவினாலும் தங்கத்தின் மதிப்பு மட்டும் எப்போதும் குறைவதில்லை என்று கூறப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக நிலவும் பதற்றம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள வரிகள் ஆகிய அனைத்தும் தங்கத்தின் மதிப்பை மேலும் உயர்த்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நல்லது என பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் ஐரோப்பிய மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த சில ஆண்டுகளாகவே மத்திய வங்கிகள் தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஒரு பக்கம் டாலர் மற்றும் யூரோவின் மதிப்பு குறைந்து வருகிறது. ஆனால் தங்கத்தின் மதிப்பு 20% உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக மத்திய வங்கிகள் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியுள்ளன. கடந்த 2022, 2023, 2024 ஆகிய 3 ஆண்டுகளில் மத்திய வங்கிகள் 1000 டன் அளவுக்கு தங்கத்தை வாங்கியுள்ளன. மேலும் மத்திய வங்கிகள் தற்போது 36,000 டன் தங்கத்தை இருப்பு வைத்துள்ளன. கடந்த 1965 ஆண்டு 38,000 டன் தங்கத்தை மத்திய வங்கிகள் இருப்பு வைத்திருந்தன. இதில் அமெரிக்கா மட்டும் 8,133 டன் தங்கத்தை வைத்துள்ளது. இது உலகிலேயே அதிகமான அளவாகும். அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 2024 டிசம்பர் வரை 876.18 டன் தங்கத்தை இருப்பு வைத்திருந்தது. 2025 ஆண்டு முதல் காலாண்டில் 3.42 டன் கூடுதலாக சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.